வணக்கம். நான் பரப்பால் ஒரு ஹிந்து தான். ஆனா பல தடவை வேளாங்கண்ணி மாதாக்கு போய் மெழுகுவத்தி ஏற்றி ப்ரே பண்ணியிருக்கேன். நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன். என் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா மசூதிலையோ இல்லை முஸ்லீம் தெரிஞ்சாக்காட்டையோ போய் ஓதிட்டு வா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு குடும்பத்தில் வளரல. எனக்கு நீ இந்த ஜாதிக்காரங்க கூட தான் பழகணும், இந்த மதத்துக்காரங்க கூட தான் பழகணுன்ற இதுவும் எனக்கு சொல்லித்தரப்படலை. ஆனால் என் வீட்டில் நான் ஹிந்து மதத்தை நாங்கள் வழிபடுற விஷயத்தையோ நாங்கள் பண்ணுற சில விஷயங்களையோ யாராவது கேலி கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட்டோ வீடியோவோ போட்டால் எனக்கு கோவம் வருது. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டில் நம்ம வந்து இது நம்ம பண்ணுற விஷயம், இதே அவங்களுக்கு வந்து தப்பா தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வருது. அதுக்காக நான் பல இடங்கள்ல நான் குரல் கொடுத்துருக்கேன். அதனால இப்போ நான் மதவெறி பிடிச்சவளா அப்படின்ற டவுட் எனக்கே வருது. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்குமே அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எங்கள் அப்பா அம்மா நல்லது நானே, நல்லது செய், நல்லது நடக்கும். உனக்கு ஒருத்தவங்க கெடுதல் பண்ணாலுமே அவங்களுக்கு நீ நல்லதே நானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒருத்தவங்க கெடுதல் பண்றாங்களா, அவங்க கூட இருக்கவங்களோ உனக்கு தெரிஞ்சவங்களோ உனக்கு கெடுதல் பண்றாங்களா, அவங்க உனக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதை நினைச்சு அவங்க பண்ண தப்ப மறந்துரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையோ அவங்க முன்னோர்கள் அவங்க பெற்றோர்கள் அப்புறம் அவங்களாம் ஃபாலோ பண்ற விஷயத்த தான் அவங்க பண்றாங்க. அதை வந்து கேலி கிண்டல் பண்ணும்போது எனக்கு கோவம் வருது. எல்லா மதமும் அன்பு மனிதம் இதுதான் ப்ரியாரிட்டியா சொல்லி தராங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. பட் ஏன் வந்து சில பேர் வந்து இப்படி பேசுறாங்க பண்றாங்கன்றது எனக்கு புரியல. இப்ப நான் கடவுளா நான் யாரை நினைக்கிறேன்னா, நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு. அது பெற்றோருக்கு நம்ம இந்த விடயத்துல வணங்குறாங்களா, இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றாங்களா, சோ நான் என் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தது நான் ஃபாலோ பண்றேன், அவங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் சொல்லி தந்திருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்க எனக்கு பிடிக்காத சித்தத்தை பண்ண சொன்னா நான் பண்ண போறது கிடையாது. அவங்க நம்பிக்கையை நான் ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். அவங்க கடவுள்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் இல்லை, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க சாத்தியம் கிடையாது. சோ எனக்கு யாரெல்லாம் கடவுள்னு தோன்றாங்க, ஏன்னா கடவுள் நேரடியாக வந்து உதவ போறதில்ல, மனித ரூபத்துல வருவாங்க. இப்ப எனக்கு தவிக்குது, தண்ணி கொடுக்குறாங்களே அவங்க எனக்கு கடவுளா தெரியுறாங்க. பசிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராங்களா அவங்க எனக்கு கடவுளா தெரியுறாங்க. நம்ம இப்போ ரோட்லயே எங்கேயோ போயிட்டு இருக்கப்ப ஆக்சிடென்ட் ஆகுது, நம்மளை சுத்தி வேடிக்கை பார்க்காம 4 பேர் வந்து உதவுறாங்களா அவங்களாம் எனக்கு கடவுளா தெரியுறாங்க. ஸோ கடவுள்ன்றவங்க எல்லா மனிதக்குள்ள தான் இருக்காங்க. எல்லா மதத்திலையும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அதை மதத்தை வச்சு பிடிக்கக்கூடாது நல்லவங்க கெட்டவங்கன்னு. அவங்களோட வளர்ப்பு முறை தான். அவங்க எதை பார்த்து வளர்றாங்களோ அந்த வழியில போறவங்களும் இருக்காங்க, அந்த வழி தவறான வழி நல்வழியில போறவங்களும் இருக்காங்க, இல்ல அவங்க பார்த்து வளர்ந்ததுதான் கரெக்டானதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. ஸோ நல்லது எது கெட்டது என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு கடவுளோட அர்த்தம் புரியும், தெரியாதவங்களுக்கு கடவுள்ன்ற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்புறவங்களை அவங்க வழியில விட்டுருங்க. அவங்கவுங்க உருவத்துல அவங்கவுங்க நம்பிக்கையில அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதை பத்தி கேலியோ கிண்டலோ தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்க ஏன் நம்மள நாங்க கேட்கறது கிடையாதுல, அந்த மாதிரி நாங்க ஏன் நம்புறதையும் நீங்க கேட்க கிடையாது. ஏன்னா கடவுளுமே ஒரு தனி மனித உரிமை தான். நான் எந்த சாமியை கும்பிடணும் எந்த கோயிலுக்கு போகணுங்கிறது ஏன் உரிமை. நீ ஏன் அந்த சாமியை நம்புற இந்த சாமியை நம்ப மாட்டேன்ற கேள்வியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. தேங்க்யூ.